எங்காலும் போற போது எடுத்து அண்ணாத காக்காட்டையும் போட்டாரு வாரி எடுத்து கூட்டிக்கிட்டு வருவேன். அக்கா அவளே இவனைக்கிறது அந்த நாய் இந்த நாய்ங்கிறது இப்ப பாரு அழுகிறான். ஐயோ அக்கா ஐயோ அது எத்தனை பேர் என்னன்றது அப்படிலாம் இருக்குமா? அது அக்கா தொடங்கத்தாவே தேசம் ஒரு மலரு தேசம் ஒரு மலரு. ஐயோ இந்த தேசம் ஒரு மலரு தேசம் ஒரு மலரு செல்லி உழைக்கிட்டுன்னு செம்பனோட வாழட்டுன்னு செம்பனோட வாழட்டுன்னு. ஐயோ இந்த செம்பே உழைக்கிட்டுன்னு இந்த சண்டாளன் செம்பானோட வாழட்டுன்னு செம்பானோட வாழட்டுன்னு. எந்த ஆயுதந்தே எனக்கு சீலை கொடுத்து அனுப்பி திருநகையும் போட்டு அனுப்பி திருநகையும் போட்டு அனுப்பி கொடுத்து அனுப்பி திருநகையும் போட்டு அனுப்பி திருநகைய போட்டு அனுப்பி. நான் சொல்லி உழைக்கிறியே இந்த செம்பனோட வாழிலேயே செம்பனோட வாழிலேயே செம்பனோட வாழிலேயே செம்பனோட வாழிலேயே. அடியே இந்த சீலையாரம்மா இந்த திருநகையின் தெய்மானம் திருநகையின் தெய்மானம் இந்த சீலையாரம்மானோ நம்மளுக்கு திருநகையின் தெய்மானம் நகையின் தெய்மானம். அக்கா அது வரங்கத்தாவே மாதம் ஒரு மலர் மாதம் ஒரு மலரு மதம் ஒரு மலரு அந்த மதம் ஒரு மலரு. மல்லி உழைக்கிட்டு இந்த மஞ்சளோட வளர்த்துன்னு மஞ்சளோட வளர்த்துன்னு. இந்த மல்லி உழைக்கிட்டுன்னு இந்த மஞ்சளோட வாழட்டுன்னு மஞ்சளோட வாழட்டுன்னு. ஆயுதண்டே உங்களுக்கு மாலை கொடுத்து அனுப்பி மறுநகையும் போட்டு அனுப்பி மறுநகையும் போட்டு அனுப்பி நம்மளுக்கு மாலையை கொடுத்து அனுப்பி மறுநகையும் போட்டு அனுப்பி மறுநகையும் போட்டு அனுப்பி. அக்கா நாம மல்லி உழைக்கிறியே இந்த மஞ்சளோட வாழிலேயே மஞ்சளோட வாழிலேயே மஞ்சளோட வாழிலேயே மஞ்சளோட வாழிலேயே மாலையாளமானோ இந்த மறுநகையின் தெய்மானம் மறுநகையின் தெய்மானம் மலையாளமானோ மறுநகையின் தெய்மானோ மறுநகையின் தெய்மானோ. ஐயோ இது நீ எப்ப தெரியுமோ நம்மளுக்கு நீ எக்காலம் தீருமா எக்காலம் தீருமோ. இப்படி எல்லாம் பங்காளிக்கு அவனுடைய மனைவிகள் தானே குய்யோ முறையே என்று ஆளுக்கு சொல்லி அழுகிறாங்க. அப்படி அழுகின்ற பொழுது பார்த்தார் உடையாத்தரவன் தாமரைக்கு விளைச்சி பார்த்தாங்க ஓடி பொடியாங்க. ஐயோ நங்கைகளா இப்படி அழுது என்ன பண்ண முடியும்? இனி கமந்தவால் கலைய வேறவா அண்ணன் கூட்டம் இப்படி சில பேர் போனாலும் பேர் கை கால போய் இருக்கிறாங்க. எனக்கு பேரோட்டம் முடிஞ்சிருக்குங்க இன்னும் பூச முடியாம இருக்குது. இப்படியே போட்டு வச்சு எவ்வளவு கண்ணு பார்க்க முடியாது. ஆமா அப்ப குணனியாத்தர்மன் தாமரக்கவலத்தி 22 பேர்களும் தானே ஒரு சீக்கிரமாக ஆரம்பங்களை விட்டு இந்த பாத்தனூர் பங்காளிக்கவர்களுக்கு ஈமகாரியமானது நடத்த வேண்டும் என்று சொல்லி அவர்களுக்கு தேவையான பாடைகளானது கட்டி அடுத்தபடியாக தீர்வாங்கெல்லாம் முடிச்சு எடுத்துக்கொண்டு வந்து தகனம் பண்றாங்க. தர்மனுடைய தலைமையில ராமனுடைய தலைமையிலே பாத்தனூர் பங்காளிக்க சில பேர் மாண்டு போனாங்க. அவரை கொண்டு தகனமானது பண்ணுகிறாங்க. சொல்லி வச்சு உடம்புடைச்சு அவர்களுக்கு ஈமகாரியம் எல்லாம் முடிச்சாங்க. ஈமகாரியம் எல்லாம் முடிச்சு விட்டு கர்மதி சாஸ்திரமானது முடிச்சாங்க. அப்படி சாஸ்திரங்கள் எல்லாம் முடிச்சு விட்டு
கோயில் வேற பாதியோட நிக்கிறது நிக்குது. சாமி காரியம் எல்லாம் ஆமா. இதற்கு உண்டான ஏற்பாடு செய்ய வேண்டும் சொல்லி ஒரு சீக்கிரமாக செல்லாண்டியுடைய கோவிலை எல்லாம் பூசி விளைச்சு புத்தோளங்களானது போட்டு ஆலம்பகர் விட்டு இதையெல்லாம் செய்து முடிக்கின்ற பொழுது ஐயமார வச்சு முன்னி அரசனையும் செய்தாங்கள் அர்ச்சனைகளானது முடிச்சு மீண்டும் செல்லாண்டியுடைய தேவட்டம் முடிஞ்ச உடனே அம்மனுக்கு விஜயமானது பண்ணி ஆராதனை பூஜைகளானது நடைபெறுகிறது தரிசன பூஜைகள் நடைபெறுகிறது வந்திருந்த நாட்டு மக்கள் யாவர்களும் செல்லாண்டியுடைய ஆலயத்திலே தேவட்டம் முடிஞ்சு வந்து பங்காளிய மண்டபருப்பாடு இந்த காரியத்தை எல்லாம் முடிச்சு தரிசன பூஜைகளை ஆண்டவனை வேண்டிவிட்டு யாவரும் விடைபெற்றார்கள். இந்த நேரத்திலே உன்னுடைய தர்மணம் ராமனையும் பங்கும் பங்காளிக்கும் உன்னுடைய இல்லத்திலே வந்து ஆனால் எங்களுக்கு வந்து நீங்க செல்லாண்டிய உனக்கு தேர்வட்டி வச்சதுனாலதான் உங்களுக்கு இந்த கிருதிமதியாக இருக்குது. ஆகையாலே நாங்க இருக்கிறோம் உங்க மக்களுக்கு தேவையான முன்னுரை எல்லாம் கொடுத்து அவர்களை ஊடும் கூடியமாக்கி நாங்க ஆதரிச்சு வச்சுக்க கவலை இல்லாம இருக்கோம் என்ற வாக்கும் அளித்தாரே வளநாட்டு அவர்களுக்கு ஆதரவானதை சொல்லி தேர்தலானதை சொல்லி ஆதரிச்சு வச்சிருக்காங்க வாச்சலூர்ல. இப்படி இருக்க செல்லாண்டிய உனக்கு தேரோட்ட விழாவானது முடிஞ்சு பங்கும் பங்காளிகள் மாண்டு 1 மாதங்கள் ஆகுது 2 மாதங்கள் ஆகுது. அப்படி ஒரு 3 மாத காலம் ஆகின்ற பொழுது எல்லாம் அப்படியே மனசுக்குள்ளது ஒரு மறந்து போச்சு. பங்கும் பங்காளிகள் மாண்டது இப்படி மறந்திருக்கே உன்னுடையாக்க ஒன்று எப்பொழுதும் போல காடுகரை போயிட்டு வீடு வர்றது அடுத்தபடியா வீட்டுல வந்து தாமரையோடு உருவாடக்கூடிய நிகழ்வுகள் இப்படி இருக்கிற ஒரு நாள் தினத்திலே உன்னுடைய தருவங்கு ஆடுகளை எல்லாம் சென்று விட்டு வந்து நீராடி நீர் முழிஞ்சு நீதி உலக ஆறான சாமியானவர்கள் சாப்பிட்டு இழப்பாறை விட்டு தலைவர் துண்டமையார வந்து உட்கார்ந்து வித்தலவாக்காரத போட்டுக்கிட்டு இருக்கிறார். இந்த நேரத்தில் அவனுக்கு விழிச்சு யோசனை பண்ணி பார்த்துட்டு எங்க மன்னா நேரத்தில் மங்கை வெண்ணால் என்ன வந்து அருமையோ மன்னகம் மகனாரே அருமையோ மாமன் மகனே நீங்க சாமி மகனே நீங்க என்ன மாலையோ மன்னோரே மாமே நல்லோ மகனேங்க மன்னகம் மேங்க மாலையோ அவதாரே மிகல போலிரியே தாமரே கையோடு தையங்கராவா ஆமா இங்க மாலை போலிரி மாலையோ சாமி ஏந்தாவனே எனக்கு ஒரு யோசனை காலம் உடையா கால் வலிச்சுக்கிட்டு இருக்குது அதே வேணுங்க காடுகரையில் நடந்து வந்து ஒரு சலுப்பா இருக்குது வேற ஆமாங்க ஆமாங்க ஆகட்டுங்கள் மன்னா இந்த அண்ணவருக்கு காலமத்தி கையமத்தி ஆமா எப்படி பணிவடை செஞ்சாங்க நேரம் இந்த நேரத்துல சொன்னாக்கா ஈடு கேட்பாங்க ஆமா அப்ப மற்ற நேரத்துல சொன்னா சந்தைக்கு வருவாங்க ஏதாவது தமிழாறு வந்து தகராறு பண்ணுவாங்க இதுவே நல்ல சமயம்னு சரி எங்க ராமகிரி நாட்டினாரே நல்ல சமயத்தை நாம நடுவ வீட கூடாது இந்த 3 சமயத்திலே மோசம் போகும் இந்த நேரத்துல எடுத்து சொல்லிடும் அண்ணா என்ன எனக்கு ஒரு யோசனைங்க என்ன யோசனை சாமி அந்த சோசியர் சொன்னது போல ஆமா நம்ம செல்லாண்டியம்மனுக்கு தேரோட்டம் திருவிழா ஆராதனை அபிஷேக பூசைகள் எல்லாம் செய்து முடிச்சாச்சு உண்மைதான். அடுத்தபடியாக சரி சாமி ஒரு தாசனுடைய வரையோட்டிலே மண்ணள்ளி போட்ட சாப்பம் அது விமோசனம் ஆக வேண்டுமானால் 1000 பேர் தாசமார்களுக்கு அன்னதானம் கொடுக்க வேண்டும்னு சொல்லி இருக்கிறாங்க. ஆமா அதனால ஏன் சாமி அடுத்தபடியா நாம் இந்த தாசமார்கள் போய் கூட்டியாந்து அவர்களுக்கு இந்த அன்னதானத்தை கொடுத்துட்டே இருந்துங்க. ஆமா நடக்கட்டும் அதுதானே நம்மளுக்கு என்னைக்குமே பார்த்துக்க ஒரு வீட்டுல சமசாரம் வந்து கிட்ட உட்கார்ந்து பேசினாலே ஏதோ ஒரு தீவிரம் வருதுன்னு அர்த்தம்.
இது தேவனையா? இன்னும் வேற என்ன வேலையா போறோம்? இது ஒரு இது நல்லது தேவனம். இது எங்க நல்லது? ஒரு சம்பிரதாயம் அன்னைக்கு அப்படித்தான் எவனோ தாசம் பரதேசி தமிழ் போனான்னு சொல்லி சோத போட்டு அவன் இத்தனையெல்லாம் பேசுறேன். அதுதான் போனா போச்சாதுன்னா சோசியை பார்க்கணும். சோசியை பார்த்தேன் கம்மன் இருந்தையா எல்லாத்தையும் நம்மளுக்கு சேர் ஓட்டி வைக்கிறவனு சொல்லி சேர ஓட்டி வச்சு எங்க வந்தும் பங்காளி பூரா அவியெல்லாம் இறந்து போயிட்டாங்க. அத்தனை குடும்பம் போச்சு. இப்பத்தையே கொஞ்சம் மறந்து இருக்குது மனசுக்குள்ள. இப்படி ஏந்தா வர தாசமான 1000 பேரை கூப்பிடணுங்க. 1000 தாசமார்களை நம்ம மாளிகைக்கு அழைச்சு கொண்டுட்டு வந்து சரி அவர்களுக்கு நாம அந்த ஜோசியர் சொன்ன பிரகாரமே, ஆனா ஒரே தாசம் குறையக்கூடாது. நிறைய செய்யலாம், குறைய செய்யக்கூடாது. அதனால 1000 பேருக்கு இந்த அன்னதானம் கொடுக்கறத செஞ்சு கொண்டாங்க. சரி பிரிப்படுறேன். தாசமார 1000 பேருக்கு அன்னதானம் மட்டும்தான் கொடுக்கறேன். வேற ஒண்ணும் இல்லையா? அன்னதானம் கொடுக்கணும். அப்புறம் அவங்க 1000 பேர்களுக்குமே ஒவ்வொரு பக்கம் வேஷ்டி துண்டு கொடுக்கணும். 1000 பேருக்கு 1000 வேஷ்டி துண்டு. அப்புறமுக 1000 பேருக்கு ஈனாத கிடாரிகள். உங்க ஐயன் அடிச்சு மாட்ட அடிச்ச பாவம் இருக்குது, பசுக்கோள பாவம். ஆமா, அது விமோசனம் ஆக வேண்டுமானால் 1000 பேர்களுக்கு ஈனாத கிடாரிகள் தானம் செய்யணும்னு சொல்லி இருக்கிறாங்க. அதே போல அன்னதானம், சொர்ணதானம், வர்ணதானம், வஸ்திரதானம், கோதானம் இதைய நாம செய்து முடிச்சுட்டு ஈஸ்வரத்துல போய் மைந்தனவரம் வாங்கிட்டு வந்தே ஆகணுமுங்க. தாசமார் 1000 பேருக்கு அன்னதானம் கொடுக்கணும். ஒரு மாட்டு அடிச்சு கொண்டதுக்கு தாசமார்களுக்கு 1000 மீனாத கிடாரி கொடுக்கணும். 1000 வேஷ்டி துண்டு கொடுக்கணும். இப்படி எல்லாம் பண்ணனா ஏண்டா வர நல்ல வாயின் சம்பளத்தை பூரா நார வாங்கி நின்று போட்டு போயிருவேன். அப்புறம் நம்ம உள்ள குட்டி வாங்கி என்ன பண்றது? ஏண்டா வர கொடுக்க குறையாத அந்த கோபாலனுடைய திருவியிலே அல்ல குறையாத சாமி அந்த ஹரிராமனுடைய திருவியிலே. ஆமாங்க, எது இருந்தாலும் மனசார செஞ்சா கண்டிப்பா மார்க்கம் உண்டும்னு சொல்லுவாங்க. அதனால மண்ணா இறைக்கிற கிணறுதான் ஊரு, இறைக்காத கிணறு நார்னு சொல்லுவாங்க. உண்மைதான். நீ அப்படி சொல்ற. நான் முதல்ல அப்படி இப்படி எல்லாம் பேசுறேன். அப்புறம் எப்ப நான் உங்களோட பேச பேரி இருக்கிறேன். உண்மைதான். ஆமா மன்னா, அதனால ஒரு யோசனை. என்ன பண்ணி மன்னா, நாளே போகிறேங்க சாமிய போகிறங்கோ 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 நடக்கவே கஜிலாகோ கைலாசம் கைலாசம் நாளே போகிறங்கோ 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 நாளே கைலாசோ 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 போகிறங்கோ போகிறங்க சாமிய போகிறங்கோ 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 போகிறே கைலாசோ கைலாசம் கைலாசோ போகிறங்கோ 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 அண்ணாவே போகிறே கைலாசோ 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 நாளேறி போயிட்டு இருக்குது. சீக்கிரமா இந்த தான தர்மத்தை செய்து முடிச்சுட்டு ஈசன் இடத்துக்குத்தானே கைலாசத்திலே போய் சரி. ஆனா அந்த மைந்தன் வரம் வாங்கிட்டு வரணும்னு சாமி. நாள் போய்கிட்டே கிடக்குது. சீக்கிரம் பார்த்து ஒரு ஏற்பாடு. ஏன்டா வர தானம் கொடுக்கறது என்ன கிழமைக்கு கொடுக்கணும்? ஏதாவது கொடுக்கலாமா? எப்ப வேணாலும் கொடுக்கலாம். அதுக்கு என்ன கிழமை? அதான் கேட்ட இருக்கு. அதுக்கு ஒண்ணும் நாள் வேண்டியதில்லை, நட்சத்திரம் வேண்டியதில்லை. நாம ஒரு தான தர்மம் செய்யறதுக்கு ஒரு நேரம் வேண்டியதில்லை. ஏதோ ஒரு நாள் இந்த நாள்னு சொல்லி வர சொன்னா 1000 பேர் தாசரை வர சொல்லுவாங்க. சரி சரித்தா வர இந்த 1000 பேருக்கு தானம் கொடுக்கறதுனா சமையல்காரர் பிடிக்கணும், சாப்பாடு பண்ணணும், 1000 கிடாரி பிடிக்கணும், பட்டியல் பிடிக்கணும், 1000 பேருக்கு வேஸ்ட் கொடுக்கணும், அப்புறம் சொர்ணதானம் கொடுக்கணும், வர்ணதானம் கொடுக்கணும்னா காசு செலவாகுமல்ல. செலவாகாம இருக்குமா? அதனால நான் வர நான் போய் இந்த காசிகளை ஃபர்ஸ்ட் வாங்கிட்டு வந்துடுறேன். முதல்ல ஆனால் சுவாமிகளே, உன்னுடைய தர்மம் அவனுக்கு அவனுக்கு 22 பேர்களுக்கும் அடுத்தபடியாக தாசமார்களுக்கு தானம் கொடுக்க ஏற்பாடு பண்ணுகிறாங்க. போகுது போகுது போகுது. அது போல போயிட்டு போகுது. இந்த நேரத்தில் சாமிகளை தாங்கள் கொடுத்து வாழ்த்தக்கூடிய வாழ்த்து மானத்தை எல்லாம் கொடுத்து வாழ்த்தும்படியாக பணிவன்போடு கேட்டுக் கொள்கிறேன்.